அனைவருக்கும் வணக்கம். உலகின் பழம்பெரும் நாகரிகங்கள் அனைத்தும் ஆற்றங்கரைகளில் உருவாகி செழித்தோங்கி வளர்ந்தன. அந்த வகையில் இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் உருவான சிந்துவெளி நாகரிகமும் உயர்ந்த நாகரிகங்களில் ஒன்றாகும். 5000 ஆண்டுகள் பழமையான சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது 100 ஆண்டுகளுக்கு முன்புதான். சிந்துவெளி நாகரிகம் முதலில் 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் நாளன்று உலகிற்கு அறிவிக்கப்பட்டது. அதனை தி இல்லஸ்ட்ரேட் லண்டன் நியூஸ் என்ற இதழில் இந்திய தொல்லியல் துறையின் மேனாள் தலைமை இயக்குனர் சர் ஜான் மார்ஷல் அறிவித்தார். அன்றிலிருந்து இன்று வரை சிந்துவெளி பண்பாட்டின் நகரமைப்பு, கட்டட நேர்த்தி, நீர் மேலாண்மை, வணிகம், முத்திரைகள் ஆகியவை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு 100ஆண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மற்றும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். I request all of you to raise for the தமிழ்தாய் வாழ்த்து தமிழாந்தம். நீராரும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. வரலாற்று சிறப்புமிக்க இந்நன்னாளில் உலகின் தொன்மையான நாகரிகங்களுள் ஒன்றான சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட 100ஆண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள விருந்தினர்களை வரவேற்கவும், இந்த மாநாடு எதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து நோக்க உரையாற்றவும் மதிப்பிற்குரிய நிதித்துறை முதன்மை செயலாளர் மற்றும் தொல்லியல் ஆணையர் திரு உதயச்சந்திரன் IAS அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Now we request respected Principal Secretary, Department of Finance, Commissioner Archaeology to deliver welcome address with objective of the conference. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் 100ஆண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்ற இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை தமிழ்நாடு தொல்லியல் துறையின் சார்பாக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். எங்களுடைய தொல்லியல் துறையை வழிநடத்தும் அமைச்சர் என்ற முறையில் மட்டுமல்லாமல் தொல்லியல் ஆய்வாளர், வல்லுனர் என்ற அடைமொழிக்கும் பொருத்தமான தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் அவர்களை அன்போடு வரவேற்பதில் தொல்லியல் துறை பெருமை கொள்கிறது. இந்த நிகழ்வில் தலைமையுரை நிகழ்த்த வந்திருக்கும் தமிழ்நாடு அரசின் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும், இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு அரசின் செய்தி தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வில் நன்றி நிகழ இருக்கும் தமிழ்நாடு அரசின் சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை செயலர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் எங்களுடைய அன்பான வரவேற்புகள். இந்த மேடையை பல அறிஞர்கள் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுள் மிக முக்கியமான முன்னாள் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி என்ற சொல்லை காட்டிலும் சிந்துவெளி ஆராய்ச்சியாளர் என்ற சொல் அவருடைய முகத்தில் மலர்ச்சியை அதிகம் வர வைக்கக்கூடும் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வரவேற்புகள். எங்களுடைய தொல்லியல் ஆய்வுகளை எல்லாம்
மிகச்சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ராஜன் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார். அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள். அது மட்டுமின்றி இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜாமிசன், பேராசிரியர் நயன்ஜோத் லஹரி, பிரபல எழுத்தாளர் டோனி ஜோசப் ஆகிய அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். A warm welcome to all of you to this International Conference on Indus Civilization Conference. இந்த அரங்கில் உலகெங்குமிருந்து பல தொல்லியல் அறிஞர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய அன்பான வரவேற்புகள். அரங்கம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது. அரங்கத்திற்கு வெளியே நிறைய தொல்லியல் ஆழ்வர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். உலகெங்கிலும் இருந்து இந்த இணைய வழியில் இந்த நிகழ்ச்சியை உலகத் தமிழர்கள் கண்டுகளித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் தொல்லியல் துறையின் சார்பாக எங்களுடைய அன்பான வரவேற்புகள் இந்த கருத்தரங்கத்திற்காக. இந்த கருத்தரங்கின் நோக்கத்தை முறையாக பதிவு செய்து உலகெங்கும் எடுத்துச் செல்ல இருக்கும் இதழியல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நிதித்துறையின் நிதித்துறைக்கே உரிய இயல்போடு மிக சிக்கனமாக இரத்தின சுருக்கமாக என்னுடைய முகப்புரையை நான் முடிப்பதாக எல்லை வகித்து கொண்டாலும் தொல்லியல் துறையினுடைய தாக்கத்தினால் உலகத் தமிழர்களின் ஆழ் மனதிலிருந்து அகழாய்வு செய்தால் முகிழ்த்து வரும் தமிழ் பெருமிதத்தை இந்த அறிஞர்கள் நிறைந்த சபையில் தவழ விடுவதை என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். தொல்லியல் துறையை பொறுத்தவரையில் இந்த அரங்கம், இந்த மேடை மிக முக்கியமான மேடை. ஏனென்றால் இதே அரங்கத்தில், இதே மேடையில் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியில், அது பண்பாடு மற்றும் அருங்காட்சியகங்கள் குறித்தான ஒரு நிகழ்ச்சி, பல்வேறு நிகழ்வுகளுக்கான அந்த நிகழ்ச்சியில் இடைச்செருகலாக ஒரு துணை நிகழ்வாக மிகுந்த தயக்கத்துடன் தடைகளை தாண்டி ஓர் அறிக்கை வெளியிடப்பட்டது. அது கீழடி ஆய்வறிக்கை. அந்த கீழடி ஆய்வறிக்கை, மிகுந்த தயக்கத்துடன் வெளியிடப்பட்ட அந்த கீழடி ஆய்வறிக்கை தடைகளை தாண்டி உலக வரைபட எல்லைகளை எல்லாம் மீறி தமிழர்களை சென்றடைந்தது. கீழடி என்ற அந்த ஒற்றை சொல் உலகத் தமிழர்களை ஒன்றிணைத்தது. அதன் எதிரொலியாகத்தான் கடந்த வருடம் மாண்புமிகு தமிழக முதல்வர் திறந்து வைத்த கீழடி அருங்காட்சியகத்திற்கு கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 6 லட்சம் பார்வையாளர்கள் உலகெங்கும் வந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தொல்லியல் துறைக்கு இந்த மேடை மிக மிக முக்கியமான மேடை. அந்த வரிசையில்தான் இந்த பண்பாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பண்பாட்டு கருத்தரங்கில் உலகெங்கிலும் இருந்து பல பேராசிரியர்கள் வந்து கலந்து கொண்டு அறிக்கைகள், ஆய்வு கட்டுரைகள் வாசிக்க இருக்கிறார்கள். புகழ்பெற்ற ஐரோப்பிய, அமெரிக்க பல்கலைக்கழகங்களிலிருந்து அறிஞர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். நாட்டின் மிக முக்கியமான முன்னணி நிறுவனங்களிலிருந்து, இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT உட்பட பல முக்கிய நிறுவனங்களிலிருந்து தொல்லியல் அறிஞர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பல முக்கியமான ஆய்வுகளை செய்த பல அறிஞர்கள் இங்கு கட்டுரைகளை வாசிக்க இருக்கிறார்கள். தொல்லியல் அறிஞர்கள் குழுமி இருக்கின்றார்கள் இந்த அவையில். அதையும் மீறி தொல்லியல் ஆர்வலர்கள் நிறைய பேர் இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவ்வளவு முக்கியம் வாய்ந்த இந்த கருத்தரங்கில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது குறித்தான முன்னோட்டத்தை ஒரு சில வரிகளில் சொல்வது என்னுடைய கடமை. சிந்துவெளி குறியீடுகள் பற்றி இந்த அரங்கம் விவாதிக்கும். சிந்துவெளி குறியீடுகளுக்கும் தென்னிந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்பாண்டங்கள் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகளுக்கும் இடையேயான அபூர்வமான ஒற்றுமை குறித்து இங்கு ஆய்வு கட்டுரைகள் வாசிக்கப்பட இருக்கின்றன. நூற்றாண்டு காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய சிந்துவெளி புதிர் குறித்து, அதன் எழுத்து முறையை படிப்பதற்கான சிக்கல்கள், சவால்கள், வழிமுறைகள் என்ன என்பது குறித்து ஆழமான 3 கட்டுரைகள் இந்த ஆய்வரங்கில் வாசிக்கப்பட இருக்கின்றன. இடப்பெயரியல் ஆய்வு,
கொற்கை என்றும் வஞ்சி என்றும் தொண்டி என்றும் தமிழ் பெயர்கள் ஏன் சிந்துவெளி பகுதிகளில் நிலவி வருகின்றன என்ற கேள்வியை முன்வைத்து இடப்பெயர் ஆய்வுகள் குறித்தும் இந்த அரங்கில் விவாதிக்கப்பட்டு இருக்கின்றன. மரபணுவியல் குறித்து தமிழ்நாடு தொல்லியல் துறை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய மிகச்சிறந்த உயிரி தொழில்நுட்ப துறையுடன் சேர்ந்து அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள டேவிட் ரீக் லெபரட்டரியுடன் இணைந்து நடத்தும் அந்த மரபணுவியல் ஆய்வு முடிவுகளுடைய தொடக்க முடிவுகள் மிகவும் உற்சாகம் அளிக்கும் வகையில் இருக்கின்றன. அது குறித்தும் இந்த ஆய்வரங்கம் விவரமாக அலசி ஆராயப்படுகின்றது. அதே போல பாறை ஓவியங்கள், சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எச்சங்கள், அதனுடைய சுவடுகள் பாறை ஓவியங்களில் இடம்பெற்றிருக்கின்றனவா என்பது குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட இருக்கின்றன. முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாடு தொல்லியல் துறை பல முக்கியமான தொல்லியல் ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான முக்கியமான காரணம் எங்களை ஊக்கப்படுத்தும் ஒரு வாசகம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கம்பீரமாக உரத்து சொன்ன அந்த வாசகம்தான் எங்களை உந்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த வாசகம், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கம்பீரமாக அவர் உரைத்த வாசகம்தான் எங்களை இந்த அளவிற்கு தொழிலியல் முயற்சிகளை மேற்கொள்ள துணித்திருக்கின்றது. அவைகளெல்லாம் மிகச்சிறப்பாக அந்த தொல்லியல் ஆய்வுகள் மிகச்சிறந்த தொல்லியல் அறிஞர்களால் வழிநடத்தப்பட்டு அதனுடைய முடிவுகள், தொடக்க நிலை முடிவுகள் உற்சாகமளிக்கும் வகையில் அமைந்துள்ளன. ஆனால் அவற்றையெல்லாம் அவசரம் கருதி நாங்கள் வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. உலகின் மிகச்சிறந்த நம்பகத்தன்மை வாய்ந்த தாய் சிறந்த பரிசோதனை கூட்டங்களுக்கு அனுப்பி அவர்களுடைய முடிவுகளை வாங்கி மிகச்சிறந்த தொல்லியல் அறிஞர்களுடைய கருத்துக்களை பெற்று அறிவியல் பூர்வமாக சான்றுகளின் அடிப்படையில் தமிழின் தொன்மையை நிறுவுவதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் சொல்லப்போனால், தமிழர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய மென்மையான இதயம் கொண்டவர்கள் என்ற ஒரு சொல்லாடல் உண்டு. அதன் உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கும் என்பதையெல்லாம் புறந்ததை விட்டு பார்த்தால், அந்த மென்மையான இதயம் கொண்ட அந்த தமிழர்களுக்கு, உலகத் தமிழர்களுக்கு, தொல்லியல் ஆர்வலருக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வதால், இனி வரக்கூடிய தொல்லியல் முடிவுகள், தொல்லியல் துறை அறிவிக்கப் போகும், வருங்காலங்களில் அறிவிக்கப் போகும் தொல்லியல் துறையினுடைய தொல்லியல் முடிவுகள் அத்தனையுமே மென்மையான இதயம் கொண்ட உலகத் தமிழர்களுக்கு தொடர்ந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அமைந்திடும் என்ற வானிலை முன்னறிவிப்பை மட்டும் நல்கி இந்த கருத்தரங்கத்துக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்பதில் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தமிழக தொல்லியல் துறையின் சார்பாக எங்களுடைய அன்பார்ந்த மனமார்ந்த வரவேற்புகளும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் சிந்துவெளி காளை மாதிரியின் உலோக சிற்பத்தினை நினைவு பரிசாக வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிந்துவெளி காளை மாதிரியின் உலோக சிற்பம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கிய விருந்தினர்களுக்கு நிதித்துறை முதன்மை செயலாளர், தொல்லியல் துறை ஆணையர் திரு உதயச்சந்திரன் IAS அவர்கள், சுற்றுலா பண்பாடு அறநிலையங்கள் துறை முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் IAS ஆகியோர் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். We request Principal Secretary, Department of Finance and Commissioner Archaeology and Principal Secretary, Tourism, Culture and Religious Endowment Department to felicitate our special guest on the dais.
நன்றி ஐயா. மானுடத்தின் எழுதப்படாத மற்றும் எழுதப்பட்ட தொன்மைகளை தொல்லியல் தடயங்களாகவும் மொழியியல் கூறுகளாகவும் வரலாற்று ஆவணங்களாகவும் அறிய முடிகிறது. அந்த வகையில் தற்போது சிந்துவெளி பண்பாட்டின் தொல்லியல் சிறப்புகள் மற்றும் அடையாள கூறுகள் பற்றிய காணொளியை காணலாம். Now audio visuals depicting special features of Indus civilization. இந்திய துணைக்கண்டத்தின் நாகரிக தொடக்கம் சிந்துவெளி பண்பாடு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் வரையில் சிந்து நதிக்கரையை சுற்றி 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சிந்துவெளி பண்பாடானது மிகப்பெரிய நகர நாகரிகமாக பரவி இருந்திருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு மிக பழமையான பண்பாடு இருந்து வந்தது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் உலகத்திற்கே முதலாக தெரிய வந்தது. லாகூர் முல்தான் இடையே ரயில் பாதை அமைக்கும் பணி நடந்து கொண்டிருந்த போது சிந்துவெளி நாகரிகத்தின் சிதைவடைந்த பகுதிகளில் இருந்து கொண்டு வந்த செங்கற்களை கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்தினர். அந்த செங்கற்களின் தரமானது அவர்களை வியப்படைய செய்ததோடு சிந்துவெளி பகுதிகளின் மீது ஆய்வாளர்களின் கவனத்தை திருப்பியது. 1842 சார்ல்ஸ் மேசன் சிந்துவெளி பகுதிகளின் இடிபாடுகளை பற்றி எழுதினார். அதனைத் தொடர்ந்து 1872-73 அலெக்சாண்டர் கனிங்ஹாம் இப்பகுதியில் ஓர் அகழாய்வை நிகழ்த்தினார். அதன் பிறகு 1921-22 ஆண்டு ஹரப்பா பகுதியில் தயாராம் சகனியும் மொஹஞ்சதாரோவில் ரக்கல்தாஸ் பானர்ஜியும் அகழ்வாய்வுகளை செய்தனர். சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான கூறுகளாக நிலத்தடி வடிகால்கள், கிணறுகள், தானிய சேமிப்பு கிடங்குகள், பொது நீராடும் குளம், மழைநீர் சேகரிப்பு கிடங்குகள் என ஆச்சரியமூட்டும் வகையில் திட்டமிட்ட நகர அமைப்புடன் கூடிய செங்கல் கட்டுமானம் அகழ்வாய்வில் வெளிக்கொணரப்பட்டதோடு சுடுமண் சிற்பங்கள், விளையாட்டுப் பொருட்கள், அணிகலன்கள், அரிய கல்மணிகள், செப்பு பொருட்கள், எடை கற்கள், வணிகத்திற்கான முத்திரைகள் என ஏராளமான தொல்பொருட்கள் வெளிப்பட்டுள்ளன. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய வரி வடிவம் இன்னும் படிக்கப்படாத நிலையில் அவர்கள் பேசிய மொழி திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என்றும் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என்றும் அது ஒரு மொழி வடிவமே இல்லை, வெறும் வணிகத்திற்கான குறியீடுகள் தான் என்றும் ஆய்வாளர்கள் இடையே பல்வேறு விதமான கருத்துகள் நிலவி வருகின்றன. ஆனால் சுனிதி குமார் சாட்டர்ஜி, ஹென்றி ஹீரோஸ், அஸ்கோ பர்போலா, ஐராவதம் மகாதேவன், ஆர் பாலகிருஷ்ணன் போன்ற பல ஆய்வாளர்கள் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மொழி திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என தங்களது ஆய்வு முடிவுகளை முன்வைக்கின்றனர். தற்போது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை செய்து வரும் பல்வேறு அகழ்வாய்வுகளில் குறியீடு பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் ஏராளமாக கிடைக்கின்றன. இந்த குறியீடுகள் சிந்துவெளி குறியீடுகளோடு ஒத்துப்போவதோடு அவற்றின் தொடர்ச்சியாகவும் இருக்கின்றன. இன்னும் முழுமையான ஆய்வுகளுக்காக இந்த குறியீடுகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு வருகின்றன. சிந்துவெளி பண்பாடானது பல கூறுகளை தாங்கியுள்ள ஒரு பழம்பெரும் நகர நாகரிகம் என த இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் இதழின் மூலம் உலகிற்கு அறிவித்தவர் அன்றைய இந்திய தொல்லியல் துறையின் தலைவராக இருந்த சர் ஜான் மார்ஷல் அறிவித்த நாள் செப்டம்பர் 20, 1924. இந்திய வரலாற்றிற்கு புது வெளிச்சம் பிறந்த ஒரு முக்கியமான நாள். சிந்துவெளி பண்பாடு அறிவிக்கப்பட்ட நூற்றாண்டை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜான் மார்ஷலுக்கு சென்னையில் திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகமும் இணைந்து சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு பன்னாட்டு கருத்தரங்கை ஒருங்கிணைத்துள்ளனர். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பத சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை. Very important conference. It's indeed a great honor for me and a pleasure to be celebrating the centenary of a very major event in our history, that of the Indus civilization.
தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் முழக்கத்தை முன்னெடுத்து தமிழர்களின் வரலாற்றை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்க்கும் பணியை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை முழு வீச்சில் செய்து வருகிறது. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தொடங்கி எழுதுவோம். Now we would like to introduce Dr. Greg Jamieson. He is a professor of anthropology in the College of General Studies at the University of Wisconsin-Milwaukee. He is an anthropological archaeologist whose primary research interests include the Indus civilization of ancient South Asia, inscribed seal production in use, craft production, and experimental ethno-archaeology and the origins of cities and states. May I invite Dr. Greg Jamieson to address the gathering. Ladies and gentlemen, honorable ministers, eminent scholars, students, and friends, good morning. I am Greg Jamieson, and it is an honor for me to be here at this conference in recognition of the centenary of the announcement of the Indus civilization. Research over the past century has firmly established the Indus as one of the world's earliest, most unique, sophisticated, and longest-lasting ancient civilizations. This is a time for celebration. We also recognize the significance that the Indus civilization has played throughout the Indian subcontinent for thousands of years. We also recognize that there is much work to be done. There are still many questions unanswered about the Indus civilization. And part of the reason why this conference is so valuable is because it provides an opportunity for scholars, students, and the general public to discuss these issues, try to come up with innovative solutions, and apply new methodologies to the study of the Indus civilization and its writing. More broadly, international conferences and events such as this are crucial to increase awareness of the Indus outside of the South Asian subcontinent. There are people all over the world interested in the study of the Indus civilization who recognize its significance and unique character among the world's earliest urban societies. International conferences such as this, publications, and especially collaborative research with South Asian scholars and students is absolutely crucial to advance the global awareness of the Indus civilization and its cultural heritage. I'd like to thank the Department of Archaeology, Government of Tamil Nadu, and the Research Library for hosting this conference, facilitating my participation, and I am very much looking forward to the next 3 days. Thank you all very much. Thank you, sir. Now we would like to introduce Mr. Tony Joseph. He is a journalist by profession and the author of Early Indians, The Story of Our Ancestors and Where We Came From, which has been translated into 6 Indian languages. The book won the Tata Literature Live Book of the Year Award in 2019. He has been the editor of leading business magazines and currently working on a sequel to Early Indians. Now may I invite Thiru Tony Joseph to address the gathering. Honorable Chief Minister, friends, academics, and scholars. What a fantastic start to 2025, the 101st year of the discovery of the Harappan civilization. And how heartwarming it is that this is being organized by the government of Tamil Nadu and is inaugurated by the Chief Minister, Thiru M.K. Stalin. The work of Sir John Marshall and his team put a firm archaeological basis for taking the Indian civilization back a few millennia. And the discoveries of population genetics in just the last decade have solved what looked like completely unsolvable and difficult problems, including who the Harappans were and how they are connected to the rest of the people living in the Indian subcontinent today. We also now know that we are all Harappans,
in a genetic sense and in a cultural sense. As far as I know, this is the only major international conference of this scale to commemorate this anniversary, that it is being held in Chennai and being inaugurated by none other than the Honorable Chief Minister is heartwarming. It also tells us that the responsibility of keeping alive the memories and spirit of the Harappan civilization falls on all of us. Let us hope that this seminar will be a major step towards better understanding of the historical links that connect, that bind all of us, whether we are in the East, in the West, in the North, or the South. Thank you very much. Thank you, sir. சிறப்பு வாய்ந்த சிந்துவெளி பண்பாடு கண்டறியப்பட்ட நூற்றாண்டு நிறைவு விழாவில் தலைமை உரையாற்ற மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். May I invite respected Chief Secretary, Government of Tamil Nadu to deliver presidential address. Honorable Chief Minister, Honorable Ministers, respected Asiriyar Ayya, esteemed scholars from across India and from abroad, Mr. Uday Chandran, Mr. Chandramohan, Mr. Balakrishnan IAS, good morning to all of you. 1924 ஆண்டில் அன்று ASI டைரக்டர் ஜெனரலாக இருந்த திரு ஜான் மார்ஷல் சிந்துவெளி பண்பாட்டை கண்டுபிடித்து உலகிற்கு அறிவித்தார். அதற்கு முன்னர் ASIயின் தொல்லியல் நிபுணர்கள் இறந்தவர்களின் குன்று மவுண்ட் ஆஃப் த டெட் என்று அழைக்கப்பட்ட மோஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழாய்வுகள் மேற்கொண்டனர். 1500 சதுர அடி ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பறந்து விரிந்து கிடந்த ஒரு மகத்தான நகர்ப்புற பண்பாட்டின் எச்சங்கள் கண்டறியப்பட்டன. இந்த கண்டுபிடிப்பு இந்திய துணை கண்டத்தின் ஏன் மனிதகுலத்தின் வரலாற்றை திருப்பி போட்டது. அதுவரை இந்தியாவின் வரலாறு 3500 ஆண்டுகளுக்கு முன்னர் வேத காலத்திலிருந்து தான் தொடங்கியது என்று உலகம் நம்பியிருந்தது. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு உயர்ந்த நகர்ப்புற பண்பாடு, சொஃபிஸ்டிகேட்டட் அர்பன் சிவிலைசேஷன் இருந்ததை திரு ஜான் மார்ஷலின் கண்டுபிடிப்பு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. இந்த பண்பாட்டின் சொந்தக்காரர்கள் யார்? இவர்கள் என்ன மொழி பேசினார்கள்? எப்படி இந்த மகத்தான பண்பாடு எப்படி அழிந்தது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் கடந்த 100 ஆண்டுகளாக பல்துறை ஆய்வுகள் மூலம் அறிஞர் பெருமக்கள் மெல்ல மெல்ல விடை அளித்து வருகிறார்கள். இந்த காணொலியில் காட்டியது போல சர் ஜான் மார்ஷலில் தொடங்கி பல்வேறு அறிஞர்கள் இது திராவிட பண்பாடு என்று தரவுகள் அடிப்படையில் தெரிவித்துள்ளார்கள். திரு பாலகிருஷ்ணன் அவர்களும் ஊர் பேர்களை ஆய்வு செய்து நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் உள்ள தரவுகளை கொண்டு அவர் இது திராவிட பண்பாடு, தமிழர் பண்பாடு என்று கூறியிருக்கிறார். இந்த மோஞ்சதாரோ ஹரப்பா பகுதிக்கு அருகாமையிலேயே பலுச்சிஸ்தான் பகுதியில் பிரஹி என்ற மொழி, ஒரு திராவிட மொழி, தமிழை ஒத்த மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. அது இதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு சான்றாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதில் வர வேண்டும் என்றால் சிந்துவெளியில் கிடைக்கப்பெற்றுள்ள எழுத்துக்களை, இந்த மொழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சி 100 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தாலும் இதுவரை ஒரு முழுமையான வெற்றி நமக்கு அதில் கிடைக்கல. அசோக பிராமி எழுத்துக்கள் அதிர்ஷ்டவசமாக ஜேம்ஸ் பிரின்சப்ஸ் என்ற ஒரு ஆய்வாளர் 19வது நூற்றாண்டில் படித்து பல உண்மைகளை வெளிக்கொண்டாந்தார். அது முன்னர் பல கல் தூண்கள், பல கல்வெட்டுகள் அவர் படித்த பிறகுதான் இந்தியாவில் அசோகர் என்ற ஒரு மாமன்னர் இருந்தார், பெரும் பகுதியை அவர் ஆண்டார், புத்த மத கொள்கையின் அடிப்படையில் அன்பு மரணம் உடைய ஒரு சிறந்த நல்லாட்சியை வழங்கினார் என்ற உண்மைகள்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். அதுவரை அப்படி ஒரு மன்னர் இருந்ததே இந்தியர்களுக்கு தெரியவில்லை. இதுபோன்ற ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கும் இயற்கை வழங்கும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நமது மாண்பு முதலமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். உலகமே திரும்பி பார்க்கும் வகையில்
கீழடியில் ஆய்வுகள் மேற்கொண்டு தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகறிய செய்தவர் நமது முதல்வர் அவர்கள். அதேபோல இன்று என்றும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் 8 இடங்களில் புதிய அகழ்வாய்வுகள் நடைபெற்று வருகின்றன. கீழடியில் அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், தஞ்சையில் கங்கை கொண்ட சோழபுரத்து அருங்காட்சியகம், தமிழ் மற்றும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கின் உறவு குறித்த ஆய்வு என்று பல்வேறு முன்னெடுப்புகளுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள். இப்பணிகள் நிறைவடையும் போது தமிழர் பண்பாட்டின் தொன்மையும் தமிழ் மொழி திராவிட மொழிகளுக்கு தாய், ஆரிய மொழிகளுக்கு மூலம், உலகத்தின் முதல் மொழி என்ற உண்மையை அறிவியல் பூர்வமாக தக்க ஆதாரங்களுடன் நாம் உலகறிய செய்வோம். No force on earth can stop an idea whose time has come என்று விக்டர் யுகோ கூறினார். அதுபோன்ற நேரம் வந்துவிட்டது. இனி வரும் காலம் தமிழின் காலம், தமிழர்களின் காலம். தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் மேன்மையையும் இனி யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இந்த கருத்தரங்கு இந்த முன்னெடுப்புகளுக்கெல்லாம் வலு சேர்க்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஏற்பாடுகள் செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. முதிர்ச்சியடைந்த நகர நாகரிகத்தின் அடையாளமாக போற்றப்படும் சிந்துவெளி பண்பாடு நூற்றாண்டு பன்னாட்டு கருத்தரங்கில் சிறப்புரையாற்ற மாண்புமிகு நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். May I invite Honorable Minister for Finance and Archaeology to deliver special address. ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக இதே அரங்கில் முரசே முழங்கு என்கின்ற நாடகத்தை மறைந்த நம்முடைய மதிப்பிற்குரிய M.R. ராதா அவர்களுடைய தலைமையிலே நடத்தி இன்றைக்கு நூற்றாண்டு கண்டிருக்கக்கூடிய சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு இந்த நூற்றாண்டு விழா கருத்தரங்கத்திற்கும் இதே மன்றத்திற்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமையும் சிறப்பையும் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், நூற்றாண்டு விழா கண்டிருக்கக்கூடிய கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழாவும் கண்டு இன்றைக்கு இந்த மாமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பில் நான் முதலில் வருக வருக என்று இருகரம் குப்பி வரவேற்று என் வணக்கத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்கள், மதிப்பிற்குரிய நிதித்துறை செயலாளர் அவர்கள், மதிப்பிற்குரிய நம்முடைய சுற்றுலாத்துறையினுடைய செயலாளர் அவர்கள், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய ஆய்வு நெறி கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், திரளாக கூடியிருக்கக்கூடிய தொல்லியல் ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள், மதிப்பிற்குரிய நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் உள்ளிட்டிருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எல்லோருடைய இளமைகளிலும் இருந்து நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய பள்ளி படிப்புகளிலே இருந்து சிந்துவெளி நாகரிகம், மொஹஞ்சதாரோ, ஹரப்பா இந்த 3 சொற்களும் எல்லாருடைய பள்ளி படிப்பினுடைய நாட்களிலும் நிச்சயமாக மறைந்து விடாத பெயர்களாக இன்றைக்கும் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியமில்லை. தமிழுடைய அந்த காலையும் நீண்ட அந்த கட்டட அமைப்புகளும் அருமையானது அந்த பொய்யையும் நம்முடைய குழந்தைமையினுடைய நினைவு குறிப்புகளில் என்றென்றைக்கும் பதிந்திருக்கக்கூடிய வடிவங்கள் என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம். எனக்கு ஒரு தொடர்ச்சியான கேள்வி ஒன்று உண்டு. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு புதினமா அல்லது அது ஒரு புதிரா என்கின்ற அந்த கேள்வி எனக்கு எப்போதும் உண்டு. சிந்து நாகரிகத்தினுடைய அருமையான ஒரு நகர நாகரிகம், அற்புதமான கட்டடக்கலை, சிறப்பான மண்பாண்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசன், அங்கே காணக்கூடிய நடனமாதுவினுடைய சிலை,
அவருடைய போக்குவரத்து வசதிகள், அவர்களுடைய வணிகம், இவற்றையெல்லாம் நீங்கள் கருத்திலே கொள்வீர்கள் என்று சொன்னால் அது ஒரு புதினமாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தன்மையுடைய கூறுகளை உடைய ஒரு நாகரிகமாக இருந்தது. ஆனால் அதே சிந்துவெளி நாகரிகம் ஒரு புதிரா என்று கேட்டால், ஒரு நன்கு வளர்ந்த ஒரு எழுத்து முறையை கொண்டிருக்கக்கூடிய அந்த நாகரிகத்தினுடைய எழுத்து முறையை இன்னும் முழுமையாக சரியாக படிக்க முடியாத ஒரு காரணத்தால் அது இன்றைக்கும் ஒரு புதிராக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நூற்றாண்டுகளுக்கு பிறகும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அறிஞர்களும் அவர்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அறிஞர்களும் அந்த புதிரை விடுவிக்கக்கூடிய முயற்சியில் தங்களை தொடர்ந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிரமம், எகிப்திலே இருக்கக்கூடிய இந்த ரோசட்டா கல்லில் இருமொழி பதிவுகள் இருந்ததால் அவற்றை எளிதாக நாம் மொழிபெயர்த்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்தது. ஆனால் சிந்து வழி குறியீடுகளுக்கும் முத்திரை எழுத்துகளுக்கும் அந்த வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினாலும், அது மற்ற இடங்களிலே இருப்பதைப் போல சுவர்களிலே எழுதப்படாத ஒரு காரணத்தினாலும், முத்திரைகளிலே மிக குறுகிய அளவில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலும் இன்றளவும் அதை படிப்பதிலே இருக்கக்கூடிய சிரமங்களை ஆய்வாளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் சிந்து வழி நாகரிகத்தினுடைய இந்த எழுத்துக்களை படித்திட வேண்டும் என்கின்ற முயற்சியை தொடர்ச்சியாக அறிஞர் பெருமக்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நாகரிகம் எந்த நாகரிகத்தினுடைய தொடர்புடையது என்பதை நமக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் ஹீராஸ் பாதிரியாரிலே துவங்கி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது தொடர்ச்சியாக நம்முடைய மறைந்துவிட்ட ஐராவதம் மகாதேவன் அவர்களாக இருந்தாலும் சரி, அஸ்கோ பார்ப்பலாவாக இருந்தாலும் சரி, மேடையில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் சாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் சொல்லுவது சிந்துவெளி நாகரிகம் என்பது நம்முடைய நாகரிகத்தினுடைய திராவிடத்தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் என்பதுதான். எனவே தான் இதை முற்றிலுமாக அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகளின் மூலமாக அங்கே பெறக்கூடிய மட்பாண்டங்களில் இருக்கக்கூடிய குறியீடுகளினுடைய வழிகொண்டு சிந்துவெளியினுடைய அந்த ஆய்வு முடிவுகளை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய, எழுத்து முறை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த பணிகளுக்காக இந்தியாவின் வரலாற்றில் அகழ்வாராய்ச்சிகளுக்கென்று 5 கோடி ரூபாயை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்ற வகையில் இந்த பணிகளை அவர்கள் முடுக்கிவிட்டிருக்கிறார். எனவே தான் அது ஏற்கனவே நாம் பல ஆய்வுகளில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, சூலூர் தட்டிலே இருந்து அல்லது நம்முடைய திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சானூரிலே நடக்கக்கூடிய அங்கே மட்பாண்டங்களிலிருந்து ஒரு காலத்திலே அந்த ஆய்வுகளிலே கிடைத்திருக்கக்கூடிய குறியீடுகள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த திராவிட மாடல் ஆட்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய அகழ் ஆராய்ச்சிகளிலே பல இடங்கள், அது ஆதிச்சநல்லூராக இருந்தாலும், சிவகலையாக இருந்தாலும், கீழ்நமண்டையாக இருந்தாலும், இந்த இடங்களிலெல்லாம் நடக்கக்கூடிய துளுக்கர்பட்டியில் இருக்கக்கூடிய ஆய்வுகள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குறியீடுகள் சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டு எழுத்து முறையில் இருக்கக்கூடிய குறியீடுகளுக்கு இணையாகவோ அல்லது ஒத்திருக்கக்கூடியதாகவோ அது இருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே பார்த்திருக்கக்கூடிய இந்த காளையின் உருவத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த காளை சிந்துவெளியினுடைய காளையாக இருந்தாலும் கீழடியிலே இருக்கக்கூடிய அந்த திமிழுள்ள காளை தான் சிந்துவெளியிலே இருக்கக்கூடிய அந்த காளையாக இருக்கிறது. ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய தாய் தெய்வம் தான் சிந்துவெளியிலே இருக்கக்கூடிய தாய் தெய்வமாக இருக்கிறது. சிந்துவெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு விலங்குகளை நாம் அறிந்திருக்கிறோம். காண்டாமிருகம் இருக்கிறது, புலி இருக்கிறது, எருமை கூட இருக்கிறது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு விலங்கு அங்கு நிச்சயமாக இல்லை. குதிரை நிச்சயமாக சிந்துவெளியிலே இல்லை என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். தேர்வண்டி இருக்கிறது, ஆனால் அந்த தேர்வண்டியில் ஆரக்கால்கள் இல்லை. எனவேதான் இந்த நாகரிகம் நம்முடைய தொடர்ச்சியான ஒரு நாகரிகம், தென்னிந்தியாவோடு தொடர்ச்சியான ஒரு நாகரிகம் என்பதை நான் எடுத்து சொல்லி ஒன்றை மாத்திரம் சொல்லுவேன். நமக்கும் தென்னிந்தியாவிற்கும், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளிக்கும் இருக்கக்கூடிய நாகரிகங்களை நாம் 3 வகையிலே சொல்ல முடியும். ஒன்று, அதில் கிடைத்திருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், இன்னொன்று ஸ்கிரிப்ட், இன்னொன்று லிட்ரேச்சர். இந்த 3லும் சிந்துவெளியோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறது சொன்னால் அந்த நாகரிகம் திராவிட நாகரிகம். ஏனென்று கேட்டால், அதே காலகட்டத்திலே கங்கை சமவெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பானை ஓடுகள், கருப்பு பானை ஓடுகள், அது என்பிபியாக இருந்தாலும் ஸ்லிப்வேராக இருந்தாலும் அங்கே எந்த குறியீடுகளும் காணப்படாத நிலையில் நம்முடைய பகுதியிலே கிடைக்கக்கூடிய குறியீடுகள் சிந்துவெளியினுடைய குறியீடுகளோடு ஒத்திருப்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒட்டகம் என்பது வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விலங்காக இருந்தாலும் தமிழின் இலக்கியங்கள் அகநானூற்றிலே சொல்லுகிறது கடுங்கால் ஒட்டகம் என்று
அதனை மருதன் இளநாகனார் குறிப்பிடுகிறார். அதைப்போல ஓங்குநிலை ஒட்டகம் துயில் மடிந்தன என்று நம்முடைய சிறுபான்ஆற்று படையிலே வருகிறது என்று சொன்னால் அவற்றையெல்லாம் இலக்கிய சான்றுகளின் மூலமாகவும் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் நிறுவக்கூடிய இருக்கிறது. எனவேதான் பாலகிருஷ்ணன் சார் ஒரு முறை சொன்னார், சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கிய தொட்ட இடமும் அந்த ஒரு புள்ளியிலே தொடுகிறது என்பதை அவர் சொன்னார். அந்த தொட்ட இடத்திலிருந்து ஆய்வுகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய நம்முடைய முன்னெடுப்புகளோடு நாம் எடுத்துச் செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, அந்த வகையில் இந்த ஆய்வுகள், இந்த கருத்தரங்கம் மிக முக்கியமான ஒரு இடத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. காரணம், ராஜஸ்தானிலே கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆர்டிஷியன் ஊற்றிலிருந்து தண்ணீர் வந்தால் கூட அது அழிந்தொழிந்து போன ஒரு நதியிலிருந்து வருகிறது என்று சொல்லக்கூடிய கதைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் அறிவியல் பூர்வமாக இதை நாம் அணுக வேண்டும். அதற்கான வாய்ப்பை இந்த கருத்தரங்கு நமக்கு வழங்கி இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவவியல் ஆய்வு என்ற ஒப்புநோக்கு நூலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட மாண்புமிகு நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பண்பாட்டினை கண்டுபிடித்து உலகிற்கு அறிவித்த இந்திய தொல்லியல் கழகத்தின் மேனாள் தலைமை இயக்குனர் சர் ஜான் ஹீபர்ட் மார்ஷல் அவர்களின் மகத்தான பணியினை நினைவு கூறும் வகையில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சர் ஜான் ஹீபர்ட் மார்ஷல் அவர்களின் திருவுருவ சிலைக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய அளவிலும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலும் தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக அகழாய்வுகள் மேற்கொள்ள ஆணையிட்டு பழந்தமிழர் நாகரிகத்தை உலகிற்கு பறைசாற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வான சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கில் விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். Now we humbly request Honorable Chief Minister of Tamil Nadu to address the August gathering. அன்புள்ள சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கு தொடக்க விழாவில் பங்கேற்று தலைமை உரையாற்றியிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, முன்னிலையற்றுள்ள அமைச்சர் சாமிநாதன் அவர்களே, விழாவிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே, விழாவிலே பங்கேற்று விழாவிற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழர் தலைவர் தகைசால் தமிழர் ஐயா ஆசிரியர் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, முதன்மைச் செயலாளர்கள் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய தொல்லியல் ஆராய்ச்சி வல்லுநர்கள் திரு கிரேக் ஜாமிசன் அவர்களே, திரு ராஜன் அவர்களே, திருமதி நயன்ஜோத் லஹிரி அவர்களே
மதிப்பிற்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, திரு டோனி ஜோசப் அவர்களே, கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொல்லியல் துறை வல்லுநர்களே, அரசு உயர் அலுவலர்களே, மாணவ கண்மணிகளே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, என் பாசத்திற்குரிய திராவிட உடன்பிறப்புகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 2021ஆம் ஆண்டு நம்முடைய அரசு அமைஞ்சதும் திராவிட மாடல் அரசுன்னு நாங்கள் அதுக்கு பெயர் சூட்டினோம். இது ஒரு கட்சியின் அரசு அல்ல, இனத்தின் அரசுன்னு குறிப்பிட்டேன். அதற்கு அடையாளமாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன வரலாற்றை ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கிற முதிர்ச்சியோட அறிவு செயல்பாடாக இந்த கருத்தரங்கம் நடக்குது. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவை நாம் இப்போ கொண்டாடி இருக்கோம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு விழாவை அரசே முன்னின்று நடத்தாதுன்னு சொல்லத்தக்க வகையில் மாபெரும் பண்பாட்டு பெருவிழாவாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் நமக்கான இடத்தை நிலைநிறுத்துவது தான் நம்முடைய நோக்கம். வரலாறும் பண்பாடும் தொல்லியலும் தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், மாண்புமிகு நிதித்துறை முதன்மைச் செயலாளர் மற்றும் தொல்லியல் ஆணையர் உதயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2 பேருமே தொல்லியல் ஆர்வலர்கள். இப்போ கேட்டாலும் இந்த மேடையில் மணிக்கணக்கில் சிந்துவெளியை பற்றி பேசக்கூடியவங்க. இவங்க இந்த துறைக்கு கிடைச்சிருக்கிறது, இந்த துறைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே பெருமை கிடைச்சிருக்கு. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவை கொண்டாட தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய சிந்துவெளி ஆய்வு மையமும் இணைஞ்சு இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இது நம்மோட அரசுடைய கடமை. இந்த கருத்தரங்கத்தில் வெளிநாடு மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் 20க்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் கலந்துக்கிட்டு ஆய்வறிக்கைகள் வழங்க இருப்பது எனக்கு பெருமிதமாக இருக்கு. சிந்துவெளி நாகரிகம் முதலில் 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் நாள் அன்று உலகுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. தி இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் என்ற இதழில் இந்திய தொல்லியல் துறை டைரக்டர் ஜெனரல் சர் ஜான் மார்ஷல் அதை அறிவித்தார். இது இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி நம்ம கடந்த காலத்தை பற்றின புரிதலை மாற்றி அமைச்சது. ஆரியமும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவின் மூலம்னு கற்பனைய வரலாறா அதுக்கு முடனும் பலரும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதை மாற்றினது ஜான் மார்ஷல் அவருடைய ஆய்வுகள் தான். சிந்துவெளி நாகரிகம் ஆரியத்திற்கு முற்பட்டது, அங்கே பேசப்பட்டது திராவிட மொழியாக இருக்கலாம்னு அவர் நூற்றாண்டுகளுக்கு முன்ன சொன்ன குரல் இன்னைக்கு வலுப்பெற்றிருக்கு. என்னதான் அங்கே இல்லைன்னு கேட்குற அளவுக்கு நன்கு கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகம் சிந்துவெளியில் இருந்ததை அங்கே கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு அடையாளங்கள் காட்டுது. சிந்துவெளியில் காளைகள் தான் இருந்துச்சு, இது திராவிட சின்னம். சிந்துவெளியில் இருந்து இன்றைய அலங்காநல்லூர் வரை காளைகள் இருக்கு. பழந்தமிழ் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கு. காளையை தழுவிய அடக்கிறதுனால கொள்ளேறு தழுவுதல்னு வருது. சிந்துவெளி நாகரிகம் சார்ந்த ஒரு முத்திரையில் காளை உருவமும் அதை அடக்க முயலும் வீரரை அந்த காளை தூக்கி வீசுறதும் இருக்கு. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குதிரை முத்திரை சிந்துவெளியில் இல்லை.
வேத இலக்கியங்களில் பெருநகரங்களும் இல்லை, தாய் தெய்வ வழிபாடும் இல்லை. ஆனால் இந்த ரெண்டும் சிந்துவெளியில் இருக்குது, கீழடியிலும் இருக்குது. இதையெல்லாம் வச்சு தான் சங்ககால தமிழர்களின் மூதாதையர் இருந்த இடம்தான் சிந்துவெளின்னு நிறுவப்பட்டிருக்கு. சிந்துவெளி பற்றி ஜான் மார்ஷல் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிட்டதுமே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விடுதலை நாளிதழில் அதை பற்றி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார், பேசியும் இருக்கிறார். தந்தை பெரியாரை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் 1948ஆம் ஆண்டிலேயே சிந்துவெளி நகரத்தினுடைய அடையாளங்களை வெளிக்கொண்டு வந்த சர் ஜான் மார்ஷல் அவர்களுடைய சாதனைகளை பாராட்டி எழுதியிருக்கிறார். 2010ஆம் ஆண்டு கோவை தமிழ் செம்மொழி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தின முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டு இலச்சினையில் குமரி வள்ளுவர் சில பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரல் வரியோடு சேர்த்து சிந்துவெளி முத்திரையும் பதிவிட்டார். அந்த மாநாட்டில் புகழ்பெற்ற அறிஞர்களான அஸ்கோ பர்பலோ, ஐராவத மகாதேவன், ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சிந்துவெளி பண்பாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் ஒருங்கிணைச்சு முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வாசித்தாங்க. அந்த மரபின் வழிவந்த நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் இப்போ சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நினைவு பன்னாட்டு கருத்தரங்க நடத்துகிறோம். சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்ற நூலையும் இங்கே வெளியிட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஜான் மார்ஷல் அவர்கள் சிலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். சிந்துவெளி பண்பாட்டை கண்டுபிடிச்சது மூலமாக நம்ம வரலாற்றையும் பெருமையும் மீட்டவர் ஜான் மார்ஷல். அவரை சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு பெருமை. சிந்துவெளி பண்பாடு பேசுகிற வரைக்கும் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை வச்சது திராவிட மாடல் அரசு என்ற பெருமையும் நிலைக்கும். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தற்போது நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி உலக அளவில் எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு தொல்லியல் துறையால் இப்போ மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அகழ்வாய்வுகள் ஆதிச்சநல்லூர் அருகே சிவகலை ஆய்வு மூலம் தன்புரணைன்னு அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3600 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு அறிவியல் வழிபட்ட ஆய்வுகள் அடிப்படையில் உறுதி செஞ்சுருக்கிறோம். கீழடி அருங்காட்சியகம் போலவே பொருணையிலும் ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டு வருது. 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்று வருது. நம்ம அகழ்வாழ் முடிவுகள் பெரும் உற்சாகத்தை தரதான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக மண்பாண்டங்களில் காணப்படும் குறியீடுகளில் சிந்துவெளி எழுத்துக்களோட ஒப்பீட்டளவில் ஒற்றுமைகளை காணப்படுகிற இந்த மேடையில் வெளியிடப்பட்ட ஆய்வு நூல் விரிவாக விளக்குது. சிந்துவெளி நகரத்தில் வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறியீடுகளையும் தமிழ்நாட்டில் அகழ்வாய்வுகளை கிடைக்கிற குறியீடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 60 விழுக்காடு குறியீடுகள் ஒரே தன்மையிலான குறியீடுகளாக காணப்படுகிறது. அதே வேளையில் சிந்துவெளியில் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறியீடுகளும் தமிழ்நாட்டில் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறியீடுகளும் அதிகபட்சமாக 90 விழுக்காடு ஒரே தன்மை கொண்டவையாக காணப்படுது. நம்ம தொல்லியல் ஆய்வாளர்கள் இப்படி நிறுவியிருக்காங்க. சிந்துவெளியில் கிடைச்ச சூது பவளம், அகேட், நீலப்பளிங்கு கற்கள் ஆகியவற்றால் செய்யப்பட்ட கல்முனைகள், உயர் வெண்கல பொருட்கள் மற்றும் கருப்பு சிவப்பு மண்கலன்கள், நீத்தாரை புதைக்கும் வழக்கம் போன்ற பண்பாட்டு கூறுகளோட எச்சங்கள் தென்னிந்தியாவுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இடையேயான பண்பாட்டு தொடர்ச்சியை உறுதி செய்யுது. இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி அண்மையில் சிவகல்லை, ஆதிச்சநல்லூர், மயிலாடும்பாறை, மாங்காடு, தெலுங்கானூர், கீழ்நமண்டி போன்ற இடங்களில் கிடைச்ச அறிவியல் கணக்கீடுகள் சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டு இரும்பு காலமும் சமகாலத்தவை என்பதை உறுதி செய்துன்னு அறிவிக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அறிஞர் பெருமக்கள் நிறைந்த வரலாற்று சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சியில் தமிழ் பண்பாட்டை பேணி பாதுகாப்பது தான் தமிழ்நாடு அரசினுடைய தலையாய கடமைன்னு உலகுக்கு உணர்த்துகிற வகையில் 3 முக்கியமான அறிவிப்புகளை
மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வெளியிட விரும்புகிறேன். செழித்து வளர்ந்த சிந்துவெளி பண்பாட்டின் எழுத்து முறையை இன்னும் நம்மால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியல. 100 ஆண்டுகளை கடந்தும் தீர்க்கப்படாத இந்த சிந்துவெளி புதிர் பற்றி உலகெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள், பொறியியல் தமிழறிஞர்கள் மற்றும் கணினி வல்லுநர்கள் உட்பட பலரும் இன்றளவும் பெருமுயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிகளை ஊக்கப்படுத்துகிற வகையில் சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவாக புரிஞ்சிக்க உதவும் வழிவகையை தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு. சிந்துவெளி பண்பாடு குறித்து தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்துவெளி ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ளும் கூடிய வகையில் தலைசிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயரில் ஒரு ஆய்வறிக்கை அமைக்க $2 கோடி நல்கை வழங்கப்படும் என்பது 2வது அறிவிப்பு. தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகமே தெரிஞ்சுக்கணும்னு ஓயாமல் உழைக்கிற தலைசிறந்த தொல்லியல் அறிஞர்கள் மட்டுமின்றி கல்வெட்டியல் ஆய்வாளர்கள், நாணயவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இது 3வது அறிவிப்பு. இந்த 3 அறிவிப்புகளும் இந்த துறை ஆய்வுகளுக்கு வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். சிந்துவெளி முதல் கீழடி வரை தமிழகத்தின் பெருமை நிரம்பி இருக்கு. பாவாணர், ராசமாணிக்கனார், திருநாவுக்கரசு போன்ற மாபெரும் அறிஞர்கள்லாம் இது குறித்து எழுதியிருக்காங்க. சிந்து முதல் வைகை வரை நூலை நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. டோனி ஜோசப் அவர்கள் மரபணு மானிடவியல் சார்ந்த ஆய்வுகள் வச்சு நிறைய எழுதிட்டு வராரு. இன்னும் ஏராளமான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் வந்துக்கிட்டு இருக்கு. அறிவியல் முறைப்படி சான்றுகள் அடிப்படையில் தமிழ் சமூகத்தின் தொன்மையை அறிவுலகம் இப்போது ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கு. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தமிழை தவிர்த்துவிட்டு இனி எழுத முடியாது என்பதை நாம் உறக்கச் சொல்வோம். ஜான் மார்ஷல் அவர்கள் கண்டுபிடிப்பின் நூற்றாண்டில் அவருக்கு நாம் நன்றியை உரித்தாக்கி அவர் விட்ட பணியை நாம் தொடர்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நன்றி உரை நவில திரு சந்திரமோகன் IAS அரசு முதன்மை செயலாளர், சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Now we invite Principal Secretary, Tourism, Culture and Religious Endowment to deliver vote of thanks. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்து அந்த கருத்தரங்கினை தொடங்கி வைத்து ஜான் மார்ஷல் அவர்களின் திருவுருவ சிலைக்கு அடிக்கல் நாட்டி விழா பேருரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அன்று ஜான் மார்ஷல் அவர்கள் மோஹெஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா கண்டுபிடிப்புகளை உலக அரங்கிற்கு கொண்டு வந்ததைப் போல நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கீழடி, பொருணை, கொடுமணல் ஆகிய அகழ்வாய்வுகளின் மூலம் தமிழர்களின் பழமையையும் தமிழ் மொழி, சமுதாய மரபுகள் மற்றும் நகர நாகரிகத்தை பற்றி உலக சமுதாயத்திற்கு எடுத்து சென்று பல அரிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகை ஏற்படுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. 100 years ago, the world discovered a monumental civilization whose existence was announced to the world by John Marshall. Today, we have the Honorable Chief Minister who has made it possible for the world to learn about another civilization in Tamil Nadu, which flourished around the same time and very, very significantly because it was a civilization
that was urban in nature. It was advanced. It dated back to the Sangam era, which is the 6th century BC. It established for the first time the antiquity of Tamil culture, language, the Tamil Brahmi script inscriptions, pushing the origins of written Tamil further back. These findings, all of you know, have revealed a well-planned urban settlement with water management, trade links to the rest of the world, highlighting Tamil Nadu's global connections. All this was possible because of the various initiatives and leadership provided by the Honorable Chief Minister. We thank you, sir, for bringing this civilization to light. ಈ கருத்தரங்கிற்கு வருகை தந்து சிறப்புரை வழங்கிய மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கும், தலைமுறை வழங்கிய மரியாதைக்குரிய தலைமை செயலர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய நிதித்துறை முதன்மை செயலர் மற்றும் தொல்லியல் துறை ஆணையர் அவர்களுக்கும், ஆய்வு கருத்துக்களை சமர்ப்பிக்க உள்ள உள்நாடு வெளிநாடு தொல்லியல் ஆய்வாளர்களுக்கும், தொல்லியல் அறிஞர்களுக்கும், அரசு உயர் அலுவலர்களுக்கும், செய்தி மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும், இந்த ஆய்வு கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. தொடக்க விழா நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.